ஜாய்ஃபுல் ஃபேமிலி. மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும், உங்கள் குடும்பம் முழுவதற்கும், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் 2019ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். புது வருடம் பிறந்துருச்சு. பழைய வருடத்தில் நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். இந்த புதிய வருடம் எப்படி இருக்க போகுது எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஒருவேளை முதல் தேதி அன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு சென்று வாக்கு தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருப்போம். அந்த வசனம் ஒருவேளை நம்மளுக்கு இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கு நிறைய ஊழியர்களை நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக சந்திக்கிறீங்க. நிறைய ஊழியர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்தின் வாக்கு தத்தத்தையும் கொடுத்துருப்பாங்க. எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருப்பீங்க. ஸோ இந்த வாக்கு தத்தங்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு இந்த 2019 அப்படின்றது தான் நம்மளுடைய ஆவலாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது 2 காரியம் இருக்குது. அந்த வாக்கு தத்தங்களில் எந்த வாக்கு தத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளு பாருங்களேன். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூடவே வருவேன், நான் விலக மாட்டேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் முன்னால் ஒரு கண்டிஷன் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த டிஸ்கவுண்ட் சேல் போட்டாலும் ஒரு சின்ன ஆஸ்ட்ரிக்ஷன் சிம்பிள் அதில் அட்டாச்சாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறது அப்படி என்று எல்லா டிஸ்கவுண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இல்லைங்க, இது ஒரு சின்ன டேக்ஸ் ஆட் ஆகும், ஒரு வேஸ்டேஜ் ஆட் பண்ணியிருக்கோங்க, அது இருக்கணுங்க, அது அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் வேதாகமத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நான் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நீ இப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஸோ இந்த 2019ஆம் ஆண்டின் இந்த முதல் வாரத்தில், முதல் ஓய்வு நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக என்னிடத்தில் உறுதியாய் சொன்ன ஒரு காரியம், நான் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். நான் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உயர்வை கட்டளையிட காத்து இருக்கிறேன். அவர்களுடைய பெயரை உயர்த்தி அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நாமத்தை, அடையாளத்தை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. என் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நான் அவர்களுடைய தொழிலில், அவர்களோட வேலைகளில், கைட்டு செய்கிற பிரயாசங்களில் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அதற்கான நிபந்தனைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் என்னால் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போது இந்த நிபந்தனைகளை நம்ம எப்படி நிறைவேற்ற போகிறோம் என்பதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் சில வாரங்களாக. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அழகான ஒரு குடும்பம், நம்ம குடும்பத்தில் நிறைய தேவைகள்லாம் இருக்குது, நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. நமக்கு இதோடு தான் 2019க்குள்ளே நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்கலாம், இன்னும் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஆசீர்வாதம் கொண்டு தான் இருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் உனக்காக நான் வைத்து கொண்டு தான் இருக்கிறேன், பட் யூ ஹாவ் டு டூ சம்திங். குடும்பமாக, குறிப்பாக குடும்ப தலைவன் என்ன செய்ய வேண்டும், குடும்ப தலைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச விரும்புகிறார் நம்மளோடு கூட. இந்த குடும்ப தலைவனும் தலைவியும், கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருடைய கட்டளைகளை நேசிக்கிறவர்களாக, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுகிற ஒரு தம்பதியர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சந்ததியை தேவன் ஆசிர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். ஒரு சந்ததி மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், அவர்களை ஆசிர்வதிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வது எப்படி பாருங்க. ஆபிரகாம் சாராளுடைய குடும்பத்தை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய காரியங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஆபிரகாமின் ஆசிர்வாதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார், சாராள் கூட இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இந்த குடும்பம் எப்படி இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க பாருங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நம்மளுக்கு ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரியா? இதற்கு பின்னால தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி நீ கிளம்பி போகிறதா இருந்தா, இந்த ஒரு ஃபெய்த் ஜேர்னியை நீ மேற்கொள்கிறதுக்கு ரெடியாக இருந்தனா, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமாக ஒரு வம்சமாக இட்ஸ் கோயிங் டு பி a ஜெனரேஷன் பிளெஸிங். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக God is giving a commandment. நீ என்ன பண்ணணும், உன்னுடைய தகப்பன் வீடு, உன்னுடைய இனம், உன்னுடைய எல்லாமே உனக்குன்னு எங்கே இருக்கிறியோ யூ ஹாவ் டு ரீலொகேட் அப்படின்னு சொல்கிறார். சார், ரீலொகேட் டு ஆஸ்திரேலியாவா, யூஎஸ்ஆ, மிடில் ஈஸ்டா அப்படின்னு கேட்டால் அது எங்கன்னு தெரியாது. அதுதான் ரொம்ப பெக்யூலியர். ஆண்டவருடைய அழைப்பு ஒரு குடும்பத்திற்கு வரும்போது அந்த அழைப்புடைய முடிவை ஆண்டவர் எப்பொழுதுமே காட்டுகிறதில்லை. அழைப்போட பிகினிங்கை ஹீ ஹாஸ் அ ஃபுல் ப்ளூ பிரிண்ட். அவருக்கு முழு திட்டமும் நல்ல தெளிவாக தெரியும். அவருக்கு தெரியாமல் இல்லை. ஆபிரகாம் பாதி கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் ஒருவேளை கானானுக்கு அனுப்பலாமா, இல்லை எகிப்துக்கு அனுப்பலாமா, இல்லை மீதியானியர்கள்ட்ட அனுப்பலாமா அப்படின்னு ஆண்டவர் டிசைட் பண்ணுறதில்ல. ஆபிரகாமோட முழு வாழ்க்கையும் சரிதத்தையும் அவர் எழுதி முடித்து வைத்து விட்டு தான் ஆபிரகாமை கருவிலே உருவாக்கவே செய்கிறார். அப்போது ஆபிரகாம் கிட்ட 3 காரியம் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஆபிரகாம், சாராள் இந்த தம்பதி ஒரு விசுவாச சந்ததியாக, ஒரு விசுவாச தம்பதியர்களாக, தேவனை ஆராதிக்கிற ஒரு தம்பதியர்களாக தேவன் இவர்களை குறித்து பேசுகிற பின்னால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், சாராள் திரும்ப 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 வந்துட்டு இருக்காங்க. பவுல் பேசுகிறாரு, பேதுரு பேசுகிறாரு, இயேசு பேசுகிறாரு. நீங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், சகையு ஆண்டவருக்குள்ளே வர இன்றைக்கு சொத்தையெல்லாம் நான் திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது இந்த ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கை மாறி நம்ம வாழ்க்கை இருக்குமானால் பாருங்கள், ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில் அவங்க தவறிட்டாங்க. ஆனால் ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்து அவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அது நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டி வைத்திருக்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுகிறாருங்க. பேசும்போது எப்படி பேசியிருப்பார்? அவர் ஒரு ஜென்டைல், ஒரு புறமதஸ்தர். அவருக்கு யெகோவா தேவனை பற்றி தெரியவே தெரியாது. தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லி 1வது வசனத்தில் போடலை, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒருவேளை இது ஒரு தரிசனமா, ஒரு தேவதூதனோ அப்படியெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருந்தால் அது கண்டிப்பாக பதிவு செய்திருப்பாங்க. அப்படி இல்லை. அப்படின்னா என்ன, ஒரு இன்னர் ஸ்ட்ராங் கம்பல்ஷன் இருந்திருக்கணும். உள்ளத்துக்குள்ளாக ஒரு ஆழமான, ஒரு உறுதியான ஒரு அழைப்பை, ஒரு உந்துதலை ஆபிரகாம் உணர்ந்திருக்க வேண்டும். அது ஒரு நாள் மட்டும் நடந்திருக்காது. ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் அனுபவம் இருக்கும். சில காரியங்களை லீட் பண்ண ஆரம்பிச்சார்னா முதல்ல ஒரு வேத வசனம் மூலமாக பேசுவார். அப்புறம் நம்மளுடைய ஆவியில் அது ரொம்ப தெளிவாக வரும். நம்மளுடைய சிந்தையில் அது திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு தாட்டன் ஒரு நாளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 முறை வரும். 100 முறை வரும்போது தான் அது நம்மளோட அட்டென்ஷனுக்கு வரும். ஓகே, இது என்ன திரும்ப திரும்ப இந்த எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறதே, இது யாருடைய எண்ணம், எனக்குள்ளே வருதா, இல்லை யாராவது பேசுகிறாங்களா, இல்லை ஒருவேளை அந்த ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் பேசுகிற தெய்வம், இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் யாரோ ஒருவர் உந்தி தள்ளுகிறார் அப்படின்னு மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்குற அந்த பேக்கேஜை பார்க்கும்போது அது ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேசத்தை கொடுப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்லும்போது அப்போ ஏதோ ஒரு பெரிய தேவாதி தேவன் என்னோடு கூட பேசி கொண்டு பாருங்கள். அவங்களுக்கு வேதாகமம் இல்லை, அன்றைக்கு அவரோட பேசுகிறதுக்கு ஊழியக்காரர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, சபை இல்லை, போதகர் இல்லை, யாருமே இல்லைங்க. ஆனால் கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை அவனுக்குள்ள திரும்ப 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 அவனை உந்தி அழுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு காரியத்தை தேவன்தான் பேச வேண்டும். இவர் ஏதோ ஒரு பேசுகிற தெய்வம், இந்த தெய்வம் என்னை எங்கேயோ அழைத்து சென்று என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இந்த தெய்வத்துக்கு என்னை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
தன்னோட இருதயத்துல முதல்ல விசுவாசித்தான். அதே மாதிரிதான் பேச ஆரம்பித்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள், ஒரு வாரம் கழித்ததற்கு அப்புறம் அது ஒரு பாரமாக மாற ஆரம்பித்தது. இது ஆண்டவர் தான் பேசுகிறார் என்ற உறுதி எனக்குள்ள ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள அதை நான் நம்ப ஆரம்பித்தேன். இல்ல, நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஆபிரகாம் அப்படிதான். முதலாவது அதை அவர் நம்பியிருக்கணும். சாராள் கிட்ட பேசுறதுக்கு முன்னால he should be convinced enough that God is really talking. ஆண்டவர் தான் இட்ஸ் a major decision. ஒரு குடும்பம் பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு, அது எங்க போகணுன்னே தெரியாம போகணும் அப்படின்னும் போது இட்ஸ் a bigger decision for a man, for the head of the family to decide. அதே போல தான் எனக்கும் அப்படிதாங்க இருந்தது. ஆனா முதல்ல நானும் விசுவாசித்தேன். ஆண்டவரே, இது நீங்க தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா இது எப்படி சாத்தியமாகும்னு தெரியல. நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் 3 வருடமோ 4 வருடமோ எப்படி போய் ஒரு கல்லூரியில நான் இருந்து இந்த சமயத்துல நான் படிக்க முடியும் எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். இது உம்முடைய சத்தமா இருக்குமானால் நீ காரியங்களை வழி நடத்தும். ஸோ முதலாவது இந்த விசுவாச குடும்பம் பார்த்தோம்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரம் ஆவியானவரை நம்ம அணைத்து போடுகிறோம். கர்த்தர் ஒரு மாற்றத்துக்காக பேசுகிறாரு, கர்த்தர் ஒரு டிரான்ஸ்ஃபர், நீங்கள் இங்கேருந்து இங்கே போகணுன்னு சொல்லி பேசுகிறாரு, வேறு ஜாபுக்காக பேசலாம், இல்லை ஒரு ஊழியத்தை குறித்து பேசலாம், புதிய ஒரு ஊழியம். அது பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கணும்னு அதை நம்பவே மாட்டேங்கிறோம். அப்படியே தள்ளிட்டு மற்ற ஜெபத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டு வருகிறோம். அப்படி உங்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்குமானால், ஆபிரகாம் சாராள் அதை நம்பி ஏற்றுக்கொண்டது போல முதலாவது அதன் மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பயனடைந்திருப்பீர்களே. ஆனால் நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆதரித்து தாங்க முன் வாருங்கள். உங்கள் மாதாந்திர தியாகமான நன்கொடைகள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை இன்னும் சிறப்பாக தயாரிக்க உதவி செய்யும். செக், டிடி அல்லது எம்ஓ அனுப்புவோர் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் நம்பர் 100 தேவதாஸ் ஸ்ட்ரீட், விஜிஎன் சாந்தி நகர், அம்பத்தூர் எஸ்டேட், சென்னை 58 என்ற விலாசத்திற்கு அனுப்பிடுங்கள். ஆன்லைன் டிரான்ஸ்பர் செய்பவர்கள் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 210102030405050, சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஐஎஃப்எஸ்சி கோட் TMBL 0000210, சென்னை பல்லாவரம் பேங்க் என்ற வங்கி கணக்கிற்கு நேரடியாக டிரான்ஸ்பர் செய்யலாம். உங்கள் நன்கொடைகள் இவ்வூழியத்தை இன்னும் தீவிரத்தோடு செயல்படுத்த பயன்படுத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு www.wordlife.org.in லாகின் செய்யவும். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக மகிழ்ச்சியான குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆபிரகாம் சாராள் அந்த குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பம் முதலாவது நம்பினாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் தன்னை வேற ஒரு தேசத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து, சாராள் கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, அவங்களும் அதை நம்புறாங்க இல்லையா? ஸோ விசுவாசிக்கிற குடும்பமாக அவர்கள் முதலாவது இருந்தாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்களை, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியங்களை, நம்ம குழந்தைகளை குறித்து பேசுவார், நம்ம ஃபினான்ஸை குறித்து பேசுவார், நிச்சயமாக அவர் குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுவார், வீடு கட்டுகிறதை குறித்து பேசுவார், உங்கள் குழந்தையின்மையை குறித்து பேசுவார். கர்த்தர் பேசுகிற ஒரு தெய்வம். ஆனால் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, சில நேரம் அவர் பேசுகிறது காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. இது எப்படி நடக்கும்? மரியாள் அப்படி தான் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? கேட்டவங்க எல்லாருமே அது ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் பிரம்மாண்டமாக அப்படி தான் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதை முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இல்லை, அடுத்தது ஒபீடியன்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதத்தை வச்சு ஆண்டவரே இப்படி ஆசீர்வதியும் மட்டும் நம்ம கேட்குறோம். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு முன்பாக கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் மேலே, அவர் திட்டத்தின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக கீழ்ப்படியணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசனம்லாம் நல்லா தெரியும், இல்லை கணவருக்கும் சரி மனைவிக்கும் சரி, நீங்கள் கேட்டிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வசனம் சொல்லுவாங்க. சில சபைகளில் நான் போதகம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கடகட கடகடன்னு வசனம் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரீச்சிங் முடித்ததுக்கப்புறம் ஆலோசனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த வசனத்தை கொஞ்சம் கூட அவங்க
அபியாசப்படுத்தி இருக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு வசனங்களும் எப்படின்னா ஒரு டிடி மாதிரி, அது ஏற்கனவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன்னா அவர் கொடுப்பேன்னு அர்த்தம். அதில் எந்த மாற்றமே இல்லை, அவர் மாறவே மாட்டார். அப்படின்னா அதை சொல்லி நம்ம திரும்பி ஜெபிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், இல்லை ஒரு டாய் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள், அந்த குழந்தை அதை விடவே விடாது. எது வரைக்கும் நீங்கள் வாங்கி கையில் கொடுக்குறீங்க. அம்மா நீங்கள் சொன்னீங்களே, அன்னைக்கு சொன்னீங்களே, நான் பாஸ் பண்ண உடனே தரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் இன்னும் தரல? இல்லை இருடா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குடா, அதெல்லாம் தெரியாது. அந்த குழந்தை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி அதை பெற்றுக்கொள்ளும். அதே போல தான் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு இந்த புதிய ஆண்டில் அப்படின்னு சொன்னால், இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார்னா அதை கெட்டியமாக பிடித்து கொண்டு அதை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை ஆபிரகாம் அங்கேயே உட்கார்ந்துட்டு எங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே, அப்போ தானே நான் போக முடியும், சும்மா கிளம்பி போனால் நான் எப்படி போக முடியும், என் மனைவிட்ட நான் எப்படி பேச முடியும், இந்த மாதிரி நிறைய ஹியூமன் டெண்டன்சி வந்து இட் இஸ் டு டவுட். இதெல்லாம் நடந்தால் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறத ஆண்டவர் எதிர்பார்க்கலங்க. அப்படியே இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே விசுவாசித்து நம்ப வேண்டும். நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பைபிள் காலேஜுக்கு போகிறத குறித்து ஆண்டவர் பேசினதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் பேசும்போது ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதற்கான ஃபினான்ஸில் எங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். ரொம்ப தெளிவாக பேசினார். நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதெல்லாமே எங்கள் கண்களுக்கு முன்னால் அது சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நாங்கள் வந்து எங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னாலுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பித்தேன். நான் இல்லை அப்ளிகேஷன் போட ஆரம்பித்து வீசா எல்லா காரியங்கள், பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ணுறது எல்லாமே, அதாவது வி ஸ்டார்டட் டு ஒபே டு காட்ஸ் வாய்ஸ். பாருங்கள், ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். ஆபிரகாம் சாராளுக்கு எப்படி இருந்திருக்கும், எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. எவ்வளோ நாள் ட்ரிப் போகிறோம், திரும்பி இங்கே வந்துருவோமா, நிறைய கேள்வி. அதுவும் விமென்க்கு வந்து என்ன பிளான்னு தெரியாமல் அவங்க இறங்கவே மாட்டாங்க. they will ask so many questions. Abraham never had answers for that. அதற்கு வந்து இல்லை. சாராள் பாருங்க, அவங்க கணவர் ஒரு தீர்மானத்தை எடுத்து, என் தேவன் ஒரு தேவன் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கார், ரொம்ப தெளிவாக கேட்குது அந்த வாய்ஸு, நீ என்னோடு கூட தைரியமாக வருவியா அப்படின்னு கேட்கும்போது சாராள் கணவன் மேல் நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிந்து அவரோடு கூட போனாங்க. ரொம்ப முக்கியங்க. அதாவது கணவர் ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுக்கும்போது மனைவி அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கான முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்குறேன், மனைவிமார்கள் அந்த சப்மிஷனோ அந்த கீழ்ப்படிதலோ இல்லை. இன்றைக்கு நீங்கள் நிறைய சம்பளம் வாங்கலாம், கணவரை விட கூட நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்கலாம், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து பணக்கார வசதியான குடும்பத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேதாகமத்தின் பிரகாரம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவர் தலைவர் எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பெண்கள் நிறைய தவறு செய்கிறதுனால தான் குடும்பம் பிரிந்து போகிறது, கீழ்ப்படுகிறது இல்லை, கணவருடைய சொல்லை அசட்டை பண்ணுகிறது, அவருக்கான மரியாதை கனம் கொடுக்கறது இல்லை. உங்கள் கணவர் கர்த்தர் கொடுத்த ஒரு அதிகாரம்ங்க, கர்த்தர் கொடுத்த அதிகாரம். கணவன்மாரும் அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஒரு அன்பான ஒரு கணவராகவும் அதே போல் ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு மனைவி இருக்கும்போது, சாராளும் ஆபிரகாமும் அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் ஆபிரகாமோட லைஃப்பில் எங்கேயுமே சாராள் வந்து சில ப்ராப்ளம்ஸ் லேட்டராக வருது ஹாகார் வரும்போது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க, கானானுக்கு வராங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. அங்கே போனால் த ஜேர்னி இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஒவ்வொரு வாட்டி டென்ட்டை பிரிக்கணும், வேலைக்காரங்களுக்கு இது கொடுக்கணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கிளப்பிட்டு ஒவ்வொரு வாட்டி ஜேர்னி போகிறதுக்கு சாராளோட ஃபுல் சப்போர்ட் இல்லாமல் ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருக்க முடியாது. ஆக ஒரு தேவன் ஒரு குடும்பத்தில் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா, கூட எப்போ முடியும் அப்படின்னு சொன்னால், தேவன் பேசுகிறதை முதலாவது குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் தனித்தனியாக காது கொடுத்து கேட்கணும், விசுவாசிக்கணும்,
அப்புறம் அதுக்கு கீழ்ப்படியணும். எங்கள் ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்காரு, மனைவி கணவர்கிட்ட சொல்லணும். 2 பேரும் அப்படி மனைவிட்ட பேசுகிறார் ஆண்டவர்னா கணவரும் மனைவியும் இணைந்து கீழ்ப்படிய வேண்டும். இல்லை கணவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், கணவர் வந்து சொல்கிறாருன்னா மனைவி ஃபுல் சப்போர்ட் கொடுத்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் கானானுக்குள்ளே போகிறாங்க. போனோன்னு அங்கே கர்த்தர் தரிசனமாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல 8வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடைய ஒரு பழக்கம் என்னவா இருந்தது, எந்த இடத்திற்கு தேவன் கொண்டு போகிறாரோ, எந்த இடத்துல தேவன் பேசுகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி சாராளையும் அழைத்து லோத்தையும் அழைத்து தன்னுடைய வேலைக்காரர்களையும் அழைத்து குடும்பமாக நின்று கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு பழக்கம் ஆபிரகாமுக்கு இருந்ததுங்க. ஒரு குடும்ப தலைவன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவராய் இருந்தால் மட்டும்தாங்க இந்த 2019 என்ன ஆசீர்வாத அட்டை வந்திருந்தாலும் அது நிறைவேறும். இல்லைன்னா நிறைவேறாது. நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆசீர்வாத வசனம் வந்துருச்சுனோன்னு கர்த்தர் அப்படியே செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் செய்வதற்கு ரெடியாக தான் இருக்கிறார். பாருங்க, முதலாவது கர்த்தர் பேசுகிறார். கீழ்ப்படியும் போது கானானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வந்து அப்படியே டெய்லி பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு காரியம் சொன்ன உடனே அதை செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த காரியம் பேசுவார் நம்மளோடு கூட. இல்லை அதை செய்து முடிக்காத வரைக்கும் நெக்ஸ்ட் பிளான் ரிவீலே ஆகாது. என்ன நடக்குதுன்னே தெரியல. சில பேர் பிரச்சனையோடு குழப்பத்தோடு ஆலோசனைக்கு வருவாங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப நாள் ஆச்சுங்க, இந்த பிரச்சனை ஆரம்பத்திலேருந்து பேசுகிறதே கிடையாது அவர்கிட்ட. அவர் வந்து எங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனையை கொடுத்தார்? பிரச்சனை வரதான் செய்யுங்க நம்மளோட வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார்னா தான், கர்த்தர் அவ்வப்போது பேசினார் தான், ஆலோசனை கொடுத்தாதான், அவர் வந்து நம்மளுக்கு வந்து அழகான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும்போது தான் ரொம்ப வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் வரதான் செய்யும். ப்ராப்ளம் யாருக்குமே வராமல் இருக்காது. 2019 ஒரு வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சுன்னா, ஆகா இந்த வருஷம் அப்படியே நெய்யாய் நமக்கு பொழிய போகிறது, ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு சுகவீனம் வராது, எதுவுமே நடக்காது அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் இன் ரியாலிட்டி பாருங்கள். 2018 பிரச்சனைகள் வந்தது, சமாளித்து வெளியே வந்தோமே. 2017 வந்துச்சு. அப்போ 2019 வருமா? வரும். ஆனால் கர்த்தரை நான் அனுதினமாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் பிரச்சனை வரும்போது நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 112 அழகாக சொல்லியிருக்கு, அவன் ஆபத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டான், அவன் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. யாருன்னா கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன். ஆபிரகாமும் சாராளும் பலிபீடத்தில் போய் அப்பொழுது அதான் நல்லா இருக்கும்போது, இல்லை நன்றாக இருக்கும்போது, ஒரு சுகவீனம் வரல, ஒரு பிரச்சனை வரல, ஒரு காரியமும் அவங்களுக்கு சேதம் வரல, ஆனால் நன்மையான நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, தேவனை நோக்கி அவங்க தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்காங்க. குடும்பமாக இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லுகிறோமா? குடும்பமாக இன்றைக்கு தேவனுக்கு வேண்டிய பலிகளை செலுத்துகிறோமா? நம்ம அடிக்கடி துதிக்கிறோமா? பிள்ளைகளை அழைத்து கொண்டு நம்ம ஆலயத்துக்கு சொல்கிறோமா? ஒரு சண்டே கிளாஸ்க்கு விடுறோமா? பிள்ளைகளை டியூஷன் சென்டருக்கு விடுறோம், ஆனால் சண்டே கிளாஸில் விடுறதில்ல, யூத் ஃபெலோஷிப்பில் விடுறதில்ல. ஆனால் பிள்ளைகள் அப்புறம் பிரச்சனை ஆகும்போது என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறோம். எப்படி ஆண்டவரை கேட்க முடியும்? நம்ம ஆண்டவரையே பார்க்கறதில்ல, ஆண்டவரையே தேடுறதில்ல, ஆண்டவரை தொழுது கொள்றதில்ல. ஆனால் பிரச்சனை வரும்போது மட்டும் ஏன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? எகிப்தில் போகும்போது சாராள அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாமுக்கும் என்ன சொல்கிறது தெரியல, ஒரு பொய்யை சொல்லிட்டாரு, இவர் என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் வந்து நிற்கிறாருங்க ஆபிரகாமுக்கு. பாருங்க, ஆதியாகமம் 12:17 வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். இந்த 2019 ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காக நின்று உங்களை மீட்டு பிரச்சனையிலிருந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த விசுவாசித்து கீழ்ப்படிந்து தொழுது கொள்ளுகிற பழக்கம் இருக்குமானால் கர்த்தர் நிற்பார். சாராளை விடுவிக்கிறார். அவர்கள் விடுதலையோடு மட்டும் இல்லை, நிறைய பொருளோடு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அசைக்கப்படுவதில்லைங்க. அதனால் இந்த புதிய ஆண்டில் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிற நீங்கள் பயப்படுகிறீங்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அது விசுவாசிக்க
ஆராதிக்கிறீங்களான்னு யோசிங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அதற்கு என்று உங்களை ஆராய்ந்து பாருங்க. இல்லைன்னா ஒப்பு கொடுங்க. கர்த்தரை அடிக்கடி வந்து தொழுது கொள்ளுகிறீங்களா? காலையில் நைட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் தவறாதீங்க. அப்பப்போ குடும்ப ஜெபம் பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை வரும்போது அசைக்கப்படுவதில்லைங்க. அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று அழகாக கூலாக நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்வோம். ஒவ்வொரு பிரச்சனையோட முடிவில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2018 ஆண்டு முழுவதும் அப்பா ஆண்டவரே குடும்பங்களை நீ நேசித்தீர், பாதுகாத்தீர். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஆண்டவரே கஷ்டங்கள், ஆண்டவரே எவ்வளோ கண்ணீர்கள், வேதனைகள், ஆனால் எல்லாவற்றையும் கடந்து 2019 அப்பா அடியெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி. இந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்தது போல நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதே சமயத்தில் அவர்கள் விசுவாசத்தில் பெருகும்படியாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தம்பதியர்களாக அப்பா ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவரை பிள்ளைகள் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சாராளுக்காக ஆபிரகாமுக்காக ஆண்டவரே நீர் அந்த அரசரோடு பேசினது போல எங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏதோ ஒரு சிக்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் எப்படி தாண்டி வர முடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நீர் வந்து இறங்கி அவர்களை விடுவித்தது போல கர்த்தர் பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்க. அந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும் தகப்பனே. அப்பா சந்தோஷத்தை பார்க்கட்டும், சமாதானத்தை பார்க்கட்டும், கண்ணீருக்கு பதிலாக மனமகிழ்ச்சியை கொடுப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீக்கி பிள்ளைகளை சுகமான ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வைப்பீராக. உம்முடைய வல்லமையான கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும், தேவைகளையும், அவர்கள் பிரச்சனைகளையும் உடைய சமூகத்துல வைத்துட்டோம். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனிமேல் அவர்கள் பார்க்கவே கூடாது தகப்பனே. ஒரு விடுதலை தரப்போற மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு நீங்கள் கேட்ட சத்தியம் உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருப்பார். ஆபிரகாம் சாராள் தம்பதியர் போல உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை இந்த ஊழியத்திற்கு, இந்த தம்பதியர்கள், இந்த குடும்ப ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அனுப்பணும்னு சொன்னால் உங்களுக்கான விவரங்கள் இந்த ஸ்க்ரீனில் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ கர்த்தர் தாமே இந்த புதிய வருடத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும்படி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பயனடைந்திருப்பீர்களே. ஆனால் நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆதரித்து தாங்க முன் வாருங்கள். உங்கள் மாதாந்திர தியாகமான நன்கொடைகள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை இன்னும் சிறப்பாக தயாரிக்க உதவி செய்யும். செக், டிடி அல்லது எம்ஓ அனுப்புவோர் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் நம்பர் 100 தேவதாஸ் ஸ்ட்ரீட், விஜிஎன் சாந்தி நகர், அம்பத்தூர் எஸ்டேட், சென்னை 58 என்ற விலாசத்திற்கு அனுப்பிடுங்கள். ஆன்லைன் டிரான்ஸ்பர் செய்பவர்கள் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 210102030405050, சேவிங்ஸ் அக்கவுண்ட், IFSC கோட் TMBL 00000210, சென்னை பல்லாவரம் பேங்க் என்ற வங்கி கணக்கிற்கு நேரடியாக டிரான்ஸ்பர் செய்யலாம். உங்கள் நன்கொடைகள் இவ்வூழியத்தை இன்னும் தீவிரத்தோடு செயல்படுத்த பயன்படுத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு www.wordlife.org.in க்கு லாகின் செய்யவும். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.